பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலையில் 1 மணி நேரமாவது முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா தேவன் கிருபை தருவார். ஆண்டவர் 5 மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்கணும், 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும்னு ஒரு உண்மையாக ராத்திரியில் தூங்க போகும்போது உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுங்களேன். கரெக்டாக அத்தனை மணிக்கு உங்கள் விழிப்பு வந்துடும். நீங்களே சோதிச்சு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதல்ல நீங்கள் ஆசைப்படணும். ஜெபிக்க சாக்கு போக்க சொல்லாதுங்க. குழந்தைகள் தூங்கலை, எனக்கு நேரம் ஆயிட்டு, நிறைய வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள் வேலையெல்லாம். கர்த்தர் இந்த காலத்தில் வீட்டில் உட்காந்து ஹோமில் ஒர்க்கு செய்யுங்க. 10 மணி வரைக்கும் செய்யுங்க, அப்புறம் படுக்க போங்க. விடியற்கால 4 மணிக்கு எழுப்பி ஜெபிங்க. எதுக்கு உட்காந்து நீங்கள் வெறும் பணம் அலையாதங்க. இந்த நாட்களையாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர், அவருடைய காரியம், தேவனுடைய ராஜ்யம், ஆண்டோடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், நான் ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக என் பங்கு இருக்கணும். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தயவு செய்து வசனத்துக்கு செவி கொடுங்க. வெறும் பக்தியாக இருந்தால் போதாது, வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் நம்ம வருகையில் காணப்பட முடியும். பக்தியாக சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், அப்படியே பக்தியாக இருக்கிறோம், அது போதாது. ஆவிக்குரிய அனுபவத்தோட ஜெபத்தோட வருகைக்கு ஆயத்தப்படணும். தயவு செய்து மனசில் கொள்ளுங்க. உலகம் நிலையான அல்ல, நாம் உலகத்திற்குரியவள் அல்ல. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதில் கவனம் செலுத்துங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும். சரியா? அதனால் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஆசைப்படணும். முதல்ல ஆசையோடு ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினா கூட 6 மணி நேரம் தூங்கின ஒரு ஓய்வு உங்களுடைய சரீரத்துக்கு கிடைச்சிரும். நீங்கள் எழும்பும் போது ஃப்ரெஷ்ஷாக எழும்புவீங்க. தேவன் கிருபை தருவார். நான் நிறைய டைம் அதை பார்த்துருக்கிறேன். நீங்கள் ஆசைப்படுங்க. முதலாவது நான் அதிகாலை எழும்பி 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நிறைய பேர் நிர்விசாரம், காலையில் இஷ்டத்துக்கு எழும்புறது, பேருக்கு ஒரு ஜெபம், அப்படியெல்லாம் கூட. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பை யோசித்து பாருங்கள். தயவுசெய்து சீரியஸ் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்புங்க, ஜெப வாழ்க்கைக்கு திரும்புங்க. அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும். ஏன்னா நீங்கள் அப்படியே நடிச்சு கொண்டு வெறும் பக்தியை காமிச்சு கொண்டா பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து எல்லாருமே சீரியஸ் ஆகணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால் அதுக்காகவே காலையில் எழுமணும், சீக்கிரம் படுங்க, நீ பிள்ளைகளை படுக்க வைக்கணும். விளையாடுற குழந்தைகளை அதுக்கு என்ன செய்யணும் ஆலோசனை கேட்டு 8 மணிக்கு தூங்க வைங்க. சின்ன குழந்தைகளை 12 மணி வரைக்கும் எதுக்கு விளையாட வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? பிசாசுடைய தந்திரம் உங்களுடைய ஜெபத்தை கெடுக்க. முதல்ல அதை அறிந்து கொள்ளுங்க. அதனால் பிள்ளைகள் 2வது தான். பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் தான் முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளை விட ஆண்டவரை நேசிக்க பழகுங்க. அப்போ தான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே இயேசுவை முதலிடம் கொடுக்க பழகணும். உங்கள் பிஸ்னஸை விட, வேலையை விட, உங்களுடைய சம்பாத்தியத்தை விட, உங்களுடைய குழந்தைகளை விட இயேசுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? அதிகாலை எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 ஆண்டவரை துதித்த பிறகு என்ன செய்யணும் பாருங்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறார், நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே ஒரு அக்கினி. அது என்ன அக்கினி? பரிசுத்தாவின் அக்கினி, ஆவியானுடைய அக்கினி மூண்டது. அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அந்த அக்கினியின் நிறைவோடு விண்ணப்பம் பண்ணுவார். நிறைய பேர் கடமைக்காக ஒரு வல்லமில்லாத ஜெபம், அது மாதிரி இருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம வித்தியாசமாக மாறணும். அப்போ அக்கினி மூலன உள்ளத்தில் இந்த அப்படி நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் முதல் 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்த பிறகு வாய் திறந்து பாட்டு பாடி துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிடும். அப்போ டயர்டு மாறிடும், சோர்வு மாறிடும், ஒருமனம் உண்டாயிரும். எண்ணத்தில் நீங்கள் துதித்த பாட பாட அல்ல வாய் திறந்து துதிக்க துதிக்க ஒருமனம் வந்துடும். இந்த சிந்தனையில் இருக்கிற அந்த தடுமாற்றங்கள் மாறி, அந்த சிதறல்கள் மாறி உங்களுக்குள்ள ஒருமனம் அப்படியே ஆவியானவர் அதை உண்டாக்குவார். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டுருவீங்க. இந்த கவலை, இந்த போராட்டம், குழப்பம் எல்லாம் நீங்கள் ஒருமனமாக நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க, தேவ பிரசன்னத்தை உணர ஆவியானவர் உதவி செய்வார். ஆவியானவர் உங்களை நிரப்பி தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போவார். அதனால தான் நீங்கள் தனியாக ஜெபிக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நீங்கள் தனியாக ஜெபிக்க பழகணும். நல்ல ஃப்ரீயாக வாய் திறந்து துதித்து ஜெபிங்க. அப்போ நீங்கள் ஒரு மனம் உண்டாகிவிடும். அதன் பிறகு என்ன செய்யணும்னா, உடனே நீங்கள் விண்ணப்பங்கள் ஜெபத்துக்கு போகக்கூடாது, வசனத்தை தியானிக்கணும். வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கணும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. அநேக வருஷத்துக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 80களில் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவங்க ஒரு வீட்டு மாடியில் என்ன தங்க வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஜெபெல்லாம் முடிச்சுட்டு கூட்டத்தில் பாட்டு பாடின சத்தம் கேட்டது. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த சகோதரர் வந்துட்டார். நான் மாடியிலேருந்து இறங்கி வந்தேன். அப்போ அந்த கூட்டிகிட்டு போக அந்த சகோதரர் அவர்கிட்ட ஒரு சகோதரி நின்றாங்க, கையில் ஒரு குழந்தை. அப்போ என்னதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர், இவங்க எங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, பஸ் ஏறி. கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த கிராமத்திலேருந்து போக பஸ் வசதி அந்த ஊருக்கு கிடையாது. எப்படியோ அந்த கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீ வந்துட்டாங்க, என்ன அவங்களுக்கு இப்போவே ஜெபம் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க.
நான் பொதுவாக யார் ஜெபிக்கிறதாலும் கூட்டத்துக்கு வாங்க வசனத்தை கேளுங்கன்னு சொல்லுவேன். வசனத்தை கேட்காம என்ன ஜெபம்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரம் தான் கூட்டத்தில் இருப்பாங்க, அவங்க அப்புறம் பஸ் இல்லை, இப்போவே ஜெபம் பண்ணிடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த சகோதரி அழுதாங்க. ஒரு அழகான குழந்தை, ஒரு 4-5 வயசு இருக்கும், பெண் குழந்தை, அழகாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, நல்லா ஓடி விளையாடி கொண்டு இருந்த குழந்தை, ஆரோக்கியமாக அந்த குழந்தை திடீர்னு சில மாதத்துக்கு முன்னால் 2 காலும் செயலற்று விட்டது, நடக்க முடியாமல் சப்பானி ஆகிவிட்டாள். இந்த தாய்க்கு கண்ணீர், எவ்வளோ வேதனை இல்லை. அழுதுகிட்டே இருந்த அந்த கண்ணீர் என் உள்ளத்தை உடைத்து விட்டார். ஆனால் அந்த குழந்தையை பார்த்து அழகாக இருக்குது குழந்தை. அப்போ நான் எனக்கு ரொம்ப உள்ளம் உடைந்து அந்த கரத்தை குழந்தை மேலே வச்சு ஆண்டவருடைய முகத்தை அப்படி நோக்கினேன். அப்போ ஆண்டவர் உடனே பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னார். வித்தியாசமாக இருக்குல்ல, இப்படி கூட ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டால் அவர் பேசுவார். இது என்னுடைய அனுபவம். என்ன கேட்க சொன்னார் தெரியுமா? சிஸ்டர், நீங்கள் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதங்கள் ஆயிற்று அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்க சொன்னதை கேட்டேன். அவருடைய வேலைக்காரன் நான். கிறிஸ்தவங்க தலையை கீழே போட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க, பதில் சொல்ல முடியல. வீட்டில் பைபிள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க, பக்தின்றாங்க, இயேசுன்றாங்க, ஆனால் பைபிள் வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை. ஒரு தனியாக போய் ஜெபம் பண்ண பழக்கம் இல்லை, பைபிள் தியானிக்கிற பழக்கம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த அளவுக்கு கவனிக்கிறார், நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறாங்களா என்பதை கவனிக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும். எவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு கிடக்கிறோம், பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, தேவன் கவனிக்கிறார், இந்த உணர்வே இல்லாமல் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சகோதரி அழுதாங்க. நான் சொன்னேன், உங்கள் குழந்தை நடக்கலைன்னு உடனே எவ்வளோ தூரத்துலேருந்து பஸ் ஏறி எத்தனை மணி நேரம் பிரயாணப்பட்டு ஒரு ஊழியக்காரனை தேடி வந்திருக்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறார் இயேசு, உங்கள் வீட்டில் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்காரு, ஆயத்தமாக இருக்கிறாரு. அங்கே நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சிருக்கலாமே, வசனத்தை தியானித்து கேட்டிருக்கலாமா ஆண்டவரிடத்தில். ஓசியா 4:6 ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். பேரண்ட்ஸ், வசனத்துக்கு நேராக திரும்புங்க. ஓசியா 4:6 ஆண்டவரே சொல்கிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துட்டா யார் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ பெற்றோர் முழங்கால் படிட்டு வசனத்தை தியானித்து ஜெபிச்சாதான் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு என்பதை கிறிஸ்தவ பேரண்ட்ஸ் உணர்ந்து கொள்ளணும். நான் சொன்னேன், சிஸ்டர், தினம் முழங்கால் போட்டு வசனத்தை தியானித்து நீங்கள் ஜெபிங்க, உங்கள் குழந்தை நடக்கும், சுகமாகும். ஆண்டவர் இப்படி சொன்னதுனால அதுதான் மருந்து உங்களுக்கு. ஆனால் நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அப்படியே தான் தூக்கிட்டு போனாங்க. சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நண்பர் என்னை சந்திக்க வந்தபோது சொன்னார், இந்த கிராமத்தில் நடக்க முடியாத ஒரு குழந்தையோடு ஒரு மகள் வந்தாள். ஆமாம், ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் ஒரு காரியம் பேசினார், அவங்க என் சொந்தக்கார பிள்ளை தான். என்ன நடந்தது? நீங்கள் ஏதோ சொல்லி அனுப்புனீங்க, அவருடைய லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு. முழங்காலில் நின்று பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணா. அவள் பைபிள் வாசித்து ஜெபிக்க குழந்தை சுகமாகி, இப்போ 100க்கு 100 சுகமாகி பிள்ளை நடக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அந்த தாயினுடைய கீழ்ப்படிதல், அவங்க ஒப்பு கொடுத்தாங்க வசனத்தை வாசிக்க ஜெபிக்க. எவ்வளோ முக்கியம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வசனத்தை மறந்துட்டிங்களா? ஜெபத்தை மறந்துட்டிங்களா? கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் உட்காந்துட்டு காணிக்க போட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? அனுதினமும் ஜெபம், அனுதினமும் இயேசுவோடு இருக்கணும். உங்களை தான் அவர் எதிர்பார்க்க, உங்களுடைய பணத்தை அல்ல, நீங்கள் தான் அவருக்கு வேணும். அவர் அதை தான் எதிர்பார்க்க, நீங்கள் தான் அவருக்கு வேணும். உங்கள் டைம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில். சங்கீதம் 1 சங்கீதம் 2 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாக்கு தத்தமுள்ள ஒரு வசனம். அதிகாலையில் எழும்பி நான் என்ன பண்ணேன், பைபிளோடு தான் ஜெபிக்க போவேன். முதல்ல நல்லா துதிப்பேன், பாட்டு. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கின உடனே நான் பெரும்பாலும் முழங்காலில் நின்று பைபிள் வாசிப்பேன். முழங்காலில் நின்று அப்படியே வாசிப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. சிலருக்கு சங்கீதத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சும்மா அப்படி திறக்கிறது, அதில் கை வைக்கிறது, ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறது, சின்ன சங்கீதம் வாசிட்டு பைபிள் வாசித்துட்டேன், அது பிரயோஜனம் கிடையாது. அது சும்மா கடமைக்கு பேருக்கு வாசிப்பார். ஆண்டவர் எதிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சின்ன சங்கீதமாக வாசித்துட்டு இன்றைக்கி பைபிள் வாசித்தாச்சு அப்படின்னு திருப்தி அதல்ல. தியானிக்கணும். அன்றைக்கு வசனம் கர்த்தருடைய உள்ளத்தில் பேசியிருக்கேன். இன்றைக்கு நான் தியானிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு இன்ன காரியம் ஆண்டவர் என்னோட பேசினான்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுதான் உண்மையான தியானம். இன்னும் சில பெரிய பக்திமான்கள் இருக்காங்க, கேலண்டரில் வசனம் போடுற தங்க வசனம் அதை பார்த்துட்டு அந்த வசனம் வாசித்துட்டு இன்றைக்கி பைபிளே வாசித்தாச்சு, அவ்வளோதான்.
எவ்வளோ பாருங்க, நம்மளுடைய மாதிரி தப்பு, இந்த பாவத்தை செய்யாதங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷமாவது இந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் ஒதுக்கி ஜெபிக்கணும். நான் என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் வரிசை கிரமமாக வாசிப்பேன். அப்படி வாசிக்கும்போது ஜெபத்தோட முழங்கால் நின்று, ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த பைபிளை இயேசுவை நான் நேசிக்கிற அளவுக்கு இந்த வசனத்தை நேசிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வார்த்தை தான் அவர். நான் இந்த வசனத்துக்காக முத்தம் கொடுத்து இந்த வசனத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவேன். நான் அவ்வளவு இந்த பைபிளை நேசிக்கிறேன். நீங்கள் வாசிக்கிறதுக்கு முதல்ல வசனத்தை நேசிக்கணும். வசனத்தை நீங்கள் நேசிக்கணும்னா இந்த வசனத்துக்குரிய ஆண்டவரை நேசித்தா தான் இந்த வசனத்தை நேசிக்க முடியும். இயேசுவை நீங்கள் எந்த அளவு நேசிப்பீங்களோ அப்போ இந்த வசனத்தின் மேலே உங்களுக்கு நேசம் வரும், அந்த தாகம் வரும். கடமைக்காக வாசிக்க மாட்டீங்க, அந்த பைபிளை குறித்து ஒரு தாகம் வாஞ்சை வரும். அது உங்களுக்கு இருக்கணும், அதுக்காக கேட்கணும், வாஞ்சியோடு அதை வாசிக்கணும். வாசித்தது மாத்திரம் இல்லை, தியானிக்கணும். அது எப்படி சரி தியானிக்கணும்? 3 காரியம் சொல்கிறேன். வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் வசனத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏன் லைஃப்பில் உள்ளதை சொல்கிறேன். ஜெபத்தோட வாசிக்கிட்டே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நிரப்பிட்டார்ல, நம்ம துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம். இப்போ திடீர்னு ஒரு 3வது வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச விரும்புகிறார்னு வைத்துக்கொள்ளுங்க. டக்குன்னு ஆண்டவர் சொல்ல ஸ்டாப். உருவத்தில் ஒரு ஏவுதல் வரும், ஸ்டாப், இந்த வசனத்தில் நிறுத்து. அப்போ அந்த வசனத்தோடு நிறுத்திடுவேன். 3வது வசனம் அல்ல 5வது வசனம் அல்லது 10வது வசனம், ஸ்டாப். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பேன். அப்போ இந்த வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் என்னோட பேச விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுவேன். இன்னொரு முறை வாசிப்பேன். ஒரு முறை சத்தமாக என் காதலை கேட்குற மாதிரி வாசிப்பேன். அப்புறம் இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்க அப்படியே கை வைத்து ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை கண்முன்னால் நிறுத்தி அப்படியே ஜெபிப்பார். வசனத்தை வைத்து அதான் தியானம். டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் ஆண்டவர் பேச. ஒரு நாள் சில சமயம் நான் வாசிக்கும்போது அந்த வசனத்தின் மூலம் என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பிப்பார். இந்த வசனத்தின்படி உன் லைஃப் பெர்ஃபெக்டாக இல்லை, 100க்கு 100 பரிசுத்தம் இல்லை, இந்த வசனத்தின்படி நீ குறைவுள்ளவனாக இருக்கிற, இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கை மாறணும். நான் அதை வச்சு ஜெபம் பண்ணுவேன். சில சமயம் கண்ணீரோடு அழுது, என் கண்ணீர் என் பைபிளை நனைத்திருக்கிறது. அதனால தான் என் பைபிளை நான் ரொம்ப பொக்கிஷமாய் கருதுகிறேன். அந்த கண்ணீர் சிந்தி ஜெபம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் எவ்வளோ குறையாக இருக்கிறேன் அழுது என்னுடைய குறைகளை அறிக்கைட்டு. அதனால்தான் வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதை நம்மோடு பேசும்போது ஒப்பு கொடுக்கணும். 2வது, சில சமயத்தில் ஆண்டவர் ஒரு கைடன்ஸ் தருவார். என்ன செய்கிறது எப்படி யோசித்துக்கிட்டே இருக்கும்போது இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துவார். ஒரு ஆலோசனை தருவார். அதுக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டேன், இந்த ஆலோசனைக்காக நன்றின்னு ஒப்பு கொடுப்பேன். சில சமயத்தில் வாக்குத்தத்தம் தருவார். எல்லா நாளும் வாக்குத்தத்தத்தை மட்டும் தேடாதங்க. பைபிள் அதுக்கு ஒரு மந்திர புக்கு கிடையாது. சும்மா அப்படியே நம்ம தேடிக்கொண்டிருக்க. வசனத்தின்படி வாழ, வசனத்தின்படி நம்மோட ஒரு இடைப்பட இடம் கொடுக்கணும். சோர்ந்து இருக்கும்போது நீ பயப்படாத, நீ கலங்காத, அது உங்களை அப்படியே உயிர்ப்பிக்கும், உங்களை அப்படியே சோர்வெல்லாம் மாற்றிடும். சில சமயம் ஆறுதல் படுத்துவார் ஆண்டவர். அப்படி இந்த வேத வசனத்தின் மூலம் பாவத்தை உணர்த்துவார், வாக்குத்தத்தம் கொடுப்பார், ஆறுதல் படுத்துவார், வழி நடத்துதலை தருவார், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட பலன் தருவார், சாத்தானுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துவார். ஒரு சம்பவத்தை ஒரு வசனத்தின் மூலம் மாத்திரம் இல்லை, ஒரு சம்பவம், ஒரு சம்பவத்தை வாசிக்கிறீங்கன்னு வைங்க, அதன் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதம், இயேசு செய்த ஒரு அற்புதம். 1வது அற்புதம், உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதம், ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அற்புதம். அந்த அற்புதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசும், எப்படி இந்த அற்புதம் நடந்தது. தண்ணீரை திராட்சரசம் மாற்றின ஈஸியாக சொல்லிடுவோம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமரியாள் சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க, அப்போ தான் இந்த அற்புதம் நடக்கும். இயேசு சொல்கிறபடி செஞ்சால் குறைவு நிறைவாயிரும். ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்போ? ஆண்டவர் கடினமானதை சொல்லணும், தண்ணீர் நிரப்புங்கன்றார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனிக்கணும். அப்படி ஒவ்வொரு அற்புதத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஒருத்தருடைய விசுவாசத்தை குறித்து பேசுவார், ஒருத்தருடைய கீழ்ப்படிதலை குறித்து பேசுவார். நீ இப்படி இருக்கணும்னு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நமக்குள்ள விசுவாசம் வரும், கீழ்ப்படிதல் வரும். அப்போ நம்மளை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் நடக்கும். நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற இந்த வசனம் நம்மோடு பேசணும். அப்போ அப்படி அந்த மாதிரி அந்த வசனம் அப்படி நீங்கள் தியானத்தை ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த வசனம் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். அந்த நாள் முழுதும் வசனம் உண்ட பேசிக்கிட்டு. அதனால தான் நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ராத்திரி பகல் எப்படிங்க தியானிக்கிறது?
யோசித்து பாருங்க, இரவும் பகலுன்னு சொல்லியிருக்குதா? யோசுவா 1:8 வசனத்தில் இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய கற்பனைகளை தியானித்து கொண்டிரு, அப்போதான் வாய்க்கும். இது எல்லாருக்கும் உள்ள கட்டளை, ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கணும். எப்படிங்க, நான் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், அங்கெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் காலையில் தியானித்து வசனம் உள்ளே போயிட்டேன்னு வைங்க. எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஆட்களுக்கு ஜெபிக்கணும், பிரசங்கம் பண்ண போகணும், ரெக்கார்டிங் போகணும். அந்த வசனம் போகும்போதெல்லாம் அந்த வசனம் உள்ளத்துலேருந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தியானிச்சுக்கிட்டே இருப்போம், உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வசனம். எடை அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். நீ காலையில் ஆண்டவர் பேசினாரே, ஆண்டவருடைய சொன்னாரே, அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு தம்பி கேட்டான் சமீபத்தில் வசனத்தை தியானிக்கிறேன்னா எப்படி அங்கிள் என்று. இன்றைக்கி என்ன வாசித்த தம்பின்னு கேட்டேன். யோசேப்பை பற்றி வாசித்த அங்கிள் அப்படின்னா. வாசத்தில் என்ன அறிந்து கொண்டேன் ஆனால், யோசேப்பு பாடுகளில் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாரு. அவர் பொய்யான குற்றச்சாட்டாட்டா எகிப்துக்கு அதிபதியாக மாறி இருக்க முடியாது. நான் வாசித்த போது நிறைய யோசனை எனக்கு வந்துச்சு. அப்படி யோசித்துக்கிட்டே இருந்தேன். அதான் தியானம். யோசிங்க, வசனத்தை வச்சு யோசிங்க. பாருங்களேன், மாடை கொண்டு போய் புல்வெளியில் விட்டால் அப்படியே அவுக்குன்னு அப்படியே மேயும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், ஒரு மரத்தடியில் படுத்திருந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சாப்பிட்டதை திருப்பி எடுத்து நல்லா அரைக்கும். அதே மாதிரி அந்த வசனம் அந்த நாள் முழுவதும் திரும்ப திரும்ப நம்முடைய மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்தாலும், சமையல் பண்ணாலும், உங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் உள்ளுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அது அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பதை உணருவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கே போனாலும் கலர் பென்சில் இருக்கும், மார்க்கர் கலர் கலராக வச்சுருப்பேன். நான் என் பைபிளை பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். அதில் எல்லாமே ஒரே வசனத்தில் 4 கலர் குடிச்சிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் அர்த்தம் சொல்லுவார். இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதை நான் குறித்து வச்சுருப்பேன். என் பைபிள் முழுதுமே இருக்கும் கலர் கலராக. எல்லாமே நான் எல்லா பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், கலர் கலர் ஆண்டவர் என்ன பேசினார் என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு சமயம் நாகர்கோவில் போயிருந்தப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அவனுடைய வயசான ஐயா ஒருத்தருங்க ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்கான், ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு போனேன். ஒரு பக்கத்தில் ஒரு வயசான ஐயா, அவங்க குடும்பத்தார் தான் வியாதியில் இருக்காங்க. பைபிளை திறந்து ஒரு வசனம் வாசித்தேன். வசனத்தை கேட்டால் அது மூலமாக சுகம் உண்டாகுன்னு வாசித்துட்டு ஜெபம் பண்ணி முடித்தேன். அந்த ஐயா மெதுவாக கேட்டாங்க, இந்த பைபிள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் பைபிள் ஸ்டாலில் கிடைக்கும், புக் ஸ்டாலில் வாங்கலாமே என்ன? இல்லை நான் பார்த்துருக்குறேன், இந்த பைபிள் மாதிரி இல்லையே. இல்லை, இது கொரியன் பிரிண்ட்டு, நம்ம பைபிள் சொசைட்டி வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள், எல்லா பைபிளும் கிடைக்குன்னு. இல்லை அப்படி நான் பைபிள் பார்த்தல. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு? இதில் கலர் கலராக எல்லாம் போட்டிருக்குல்ல. நாங்கள் சொன்னேன், அது நான் போட்டது, நான் வசனத்தை தியானித்து குறித்தது. பைபிள் எல்லாம் அப்படி கலர் போட்டு தரமாட்டாங்க, நீங்கள் தான் குறிக்கணும். ஆண்டவர் உங்களோட பேசுகிறத குறிங்க. ஒவ்வொரு கலரை, ஒரு வசனத்தில் 4 கலர் இருக்குன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு தெரியும், இன்னொரு முறை பார்க்கும்போது என்ன கர்த்தர் என்னோடு பேசினார் என்று. இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, இந்த வசனம் என்னை ஆறுதல் படுத்துகிறது, இந்த வசனம் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறது, இந்த வசனம் என்னை கைட் பண்ணுகிறது, இந்த வசனம் எனக்கு ஞானம் தருகிறது, இந்த வசனம் என்னை கரெக்டான ஆலோசனையில் நடத்துகிறது, தேவ ஆலோசனை எனக்கு வெளிப்படுத்துகிறது. இது பேசும். நீங்கள் பழகுங்க. எனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் சித்தப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க சர்ச்சுக்கு போட மாட்டாங்க, பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க. அவங்க மத வைராக்கியம் உள்ளவங்க. ஒரு முறை சொன்னாங்கப்பா, எங்கள் சித்தப்பா பற்றி தான் தெரியல, நான் எங்கள் கூட்டத்துக்கு போனதில்லை, கிறிஸ்தவ பிரசங்கம் கூட சர்ச்சில் வைக்க முடியாது, எங்களுடைய டிவியில் வைக்க முடியாது, ஆனால் ஒரு பைபிள் வச்சுருக்கிறேன். நான் தனியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனியாக உட்காந்து நான் யாருக்கும் தெரியாமல் அந்த பைபிளை திறந்து நான் அதை வாசிப்பேன். அவன் சொன்னால், அதுக்குள்ளேருந்து யாரும் என்கிட்ட பேசுகிறார் தம்பி. என்ன சொல்ல? ஆமாம், நான் அதை திறந்து வாசத்தை, எனக்கு அர்த்தம்லாம் தெரியாதுல்ல, நான் எங்கேயும் சர்ச்சுக்கு போனதில்லை, பிரசங்கம் கேட்க வாய்ப்பே இல்லைல்ல, அதுக்குள்ளேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு டெய்லி இந்த வசனத்திலிருந்து யாரோ பேசுவாங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், எனக்கு கற்றுக் கொடுப்பார். எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியே இந்த வேதம்தான். ஒரு இந்து தாயார் சொல்கிறாங்க, யோசித்து பாருங்க. இன்றைக்காவது தியானிக்க ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். சில வாலிபர்கள் வருவாங்க, அங்கே நான் பரிசுத்தமாக வாழ ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. நான் சொன்னேன், வெறுமனை நான் ஜெபிச்சு உனக்கு பரிசுத்தம் வராது தம்பி. அப்போ என்ன செய்யணும்? நீ ஜெபிக்கணும், நீ காத்திருக்கணும், நீ பரிசுத்தமுள்ள தேவனோட கனெக்ட் ஆனால் பரிசுத்தம். ஒரு 2வது, நீ எவ்வளோ நேரம் வசனத்தை தியானிக்கிற அப்படியே யோசிப்பான். வசனத்தை நீ எவ்வளோ தியானிக்கிறையோ அவ்வளோ உனக்குள்ள பரிசுத்தம் வரும். இந்த வசனம் உள்ளத்தில் போக 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 அது உன்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும். வசனம்தான் உன் இருதயத்தில் வைத்து வைக்கணும். வேறு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. ஊழியக்காரன் தலையில் கை ஜெபிச்சுட்டா உடனே பரிசுத்தம் வந்துடும். எனக்கு சில விடுதலை கிடைக்கும், சில பாவத்திலேருந்து விடுதலை. ஆனால் பரிசுத்தத்தில் வளர்ந்து ஆண்டவரோடு போனோன்னா நம்ம வேதம் வாசிக்கணும், நம்மை ஜெபிக்கணும். நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் சரீரத்தில் பலன் இருக்கும்.
உங்களுக்கு பதிலாக ஊழியக்காரன் சாப்பிட்டா சரித்தில் பலன் வருமா? நீங்கள் வேற வாசிக்கணும். நீங்கள் ஜெபிச்சாதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும், கர்த்தரோடு இருக்க முடியும். சரி, இப்போ 15 நிமிஷம் வசனத்தை தியானிச்சிட்டிங்க. முதல் 15 நிமிடம் ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது. அதுக்கு பிறகு 15 நிமிஷம் நல்ல முழங்கால் நின்று வசனத்தை தியானிங்க. முழங்கால் படியிட முடியாட்டால் பரவாயில்ல, வயசானவங்க முடியாதவங்க கட்டாயம் கிடையாது. உட்காந்து நான் ஜபத்தோடு வாசிங்க. எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. நல்லா தியானித்து நீங்கள் பார்க்கணும். சாயங்காலத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டிக்ஷனரியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள். நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் வசனத்திலிருந்து. இந்த ஆராய்ச்சி பண்ணால்தான் நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், விசுவாசம், கிருபை, பரிசுத்தம், அற்புதங்கள், சுகம், நிறைய சப்ஜெக்டுக்கு பைபிளில். நீங்கள் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்திங்கன்னா அது முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு கிருபை அப்படின்னு எடுத்துக்கொண்டால், பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கிருபை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு இந்த கிருபை இருந்தால் போதும், நீ பாவம் செய்தாலும் உனக்கு ஆண்டவர் கண்டு கொள்ள மாட்டார், இது தப்பான உபதேசம். கிருபை பற்றி முழுசாக பைபிளில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும். ஒரே ஒரு வசனத்தை தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, தப்பு. அது தப்பான மீனிங்கை கொடுத்து விடும். முழுமையாக பார்க்கணும். கிருபை பற்றி முழுமையாக பைபிள் என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, கிருபை பாவம் செய்யாதபடி நம்மை காப்பதற்கு கிருபை. அதே மாதிரி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாக்கி முழுமையாக பார்க்கணும். பரிசுத்தம்னா என்ன, எப்படி பரிசுத்தம் வரும், தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அதெல்லாம் நீங்கள் முழுமையாக வாசிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இது போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் ஒரு வசனத்தை வச்சுட்டு தப்பான விளக்கம் கொடுத்து நிறைய பேர் அது சாத்தானுடைய தந்திரம். இது வசனம் தானே, பைபிள் தானே சொல்லுற அப்படியே சொல்லுவாங்க. அது தப்பு, அது தப்பு. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கில் மாட்டிக்கொள்கிறாங்க. எனக்கு தெரியும், நல்ல ஒரு ஊழியக்காரர், நான் ரொம்ப நேசித்த ஊழியக்காரர், தேவனால் வல்லமை பயன்படுத்தப்பட்டவர். ஒரு ஸ்டேஜ் வரும்போது சொன்னார், விசுவாசிக்கு வியாதி வரக்கூடாது, வியாதி வராது, ஊழியக்காரனுக்கு வியாதி வராது, மரணம் உனக்கு வராது. நீ தீர்மானித்தாதான் உனக்கு வியாதி மரணம். உன் வாயில் தான் அந்த வல்லமை இருக்குது. அது மாதிரி உனக்கு வியாதியே வரக்கூடாதுன்னு பேசினார். அப்படி பைபிள் எந்த இடத்துலையும் இல்லை. வியாதியஸ்தருக்கு வைத்தியன் வேண்டுதே இதேன்னு கூட இயேசு சொன்னார். எப்பா பிரார்த்தன ஊழியக்காரன் கூட வியாதிப்பட்டிருந்தான். எலியா கூட மரணத்துக்கு என்ன வியாதி கொண்டிருந்தான்னு பைபிளில் இருக்குது. எங்கோ ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு வியாதி ஒன்று வர பண்ணேன், அதுக்கு எனக்கு முழு அர்த்தம் என்ன? அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு வியாதி வந்துச்சே இருக்குல்ல. முழுமையாக பார்க்கணும். ஒரு வசனத்தில் தொங்கி கொண்டு இருந்த ஆபத்து விளைவென தெரியுமா? அப்படி பேசின ஊழியக்காரர் வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சார் கொஞ்சம் வயசில். வசனம் உங்களுக்கு தெரியணும். வசனம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் யாரும் ஏமாற்ற முடியாது. இல்லாட்டினா சாத்தா உங்களே வஞ்சி தருவான். வசனத்தை முழுமையை அறிந்து கொள்ளுங்க, நல்லா வாசித்து தியானித்து அறிந்து கொள்ளுங்க. சரியா? கடைசியாக ஒரு காரியம். 3வது 30 நிமிடம் ஜெப நேரம். முதல் 15 நிமிடம் துதி ஸ்தோத்திரம், அடுத்த 15 நிமிடம் வசனத்தை தியானிப்பது, அடுத்த 30 நிமிடம் ப்ரேயர் டைம். எடுத்த உடனே ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், கணவர் இவங்களை ஆசீர்வதியும் சுயநல ஜெபம் பண்ணாருங்க. உங்களுக்காக கடைசி 5 நிமிஷம் போதும். 30 நிமிஷத்தில் கடைசி 5 நிமிஷம் உங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகள், கணவர், மனைவி, உங்கள் வேலை, பிஸ்னஸ் எல்லாத்துக்காக ஜெபம் வைத்துக்கொள்ளுங்க. முதல்ல 25 நிமிஷம் என்ன ஜெபிக்கணும், சில வசனம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த புக்கில் இருக்குது, நீங்கள் வாசித்தறியல. முதலாவது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம் 3 வசனம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காக ஜெபி, இது தேவனுக்கு பிரியமானதுன்னு பைபிளில் இருக்கு. முதல்ல எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த மக்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிங்க. கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க பெயர்களை சொல்லி அவங்க ரட்சிக்கப்படணும்னு குறிப்பாக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க பாருங்கள், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீங்க, கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாற்றம் வரும். முதல் ஜெபம். 2வது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2-3 வசனத்தில் அந்த வசனம் சொல்லியிருப்பார், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பாக ஒரு காரியம் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம், அதாவது வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமான ஜெபம். அப்போ பாருங்கள், ஒரு தேசத்தில் உள்ள நம்ம எல்லா பக்தி, நல் ஒழுக்கம் நாட்டில் காணப்படணும், அமைதி சமாதானம் காணப்படணும். ஆனால் நம்முடைய ஜெபத்தை வச்சு தான் தேவன் செய்ய முடியும். 3வது எபேசியர் 6:18 சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். தேவ ஊழியர்கள், உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பாஸ்டருக்காக தினம் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் போதகருக்காக, உங்கள் பிஷப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபமே பண்ணுறதில்ல, குறை மட்டும் சொல்கிறாரு. ஜெபிக்கிறீங்களா? முதல்ல உங்கள் பாஸ்டர், உங்களுடைய ரெவரண்ட், உங்களுடைய பிஷப், உங்கள் டயசிஸ், உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறீங்களா?
ஜெபிக்காத நீங்கள் உங்கள் சபையில் செக்ரட்டரியாக இருக்க தகுதியற்றவர்கள். நீ சபைக்காக முழங்கால் போட்டு உங்கள் பாஸ்டர் பிஷப்புக்காக நீங்கள் டெய்லி ஜெபிக்காட்டா நீங்கள் சபை செயலராக, ட்ரெஷரராக, கமிட்டி மெம்பராக இருக்க தகுதியற்றவர்கள். தேவன் கணக்கு கேட்பார். தப்ப முடியாது, அறிந்து கொள்ளுங்கள். இது பதவி கிடையாது, ஊழியம். ஜெபிக்கணும். நான் ஜெபிக்காத ஒரு காரியத்தை குறித்து பேசுவதில்லை. சபையில் நடக்கிற ஒரு பாவத்தை குறித்து பேசுகிறேன்னா அதுக்கு முன்னால் நான் முழங்கால் நின்று கண்ணீர் வடித்து அதுக்காக ஜெபித்திருக்கேன். அதுக்கு பிறகு தான் நான் ஆண்டவர் பேச அனுமதிப்பார். குறை சொல்கிறதுக்கெல்லாம் நான் பேசுவது கிடையாது. தேவன் என்னை கணக்கு கேட்பார் என்று எனக்கு தெரியும். நான் ஆண்டவர் எதை பாரப்படுத்தி சபைக்காக ஜெபிக்கிறேனோ அதைத்தான் நான் மக்களோட பேசுவேன். அப்புறம் கடைசி 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் ஆவிக்குரிய எடுத்தோடனே உங்களுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், அபிஷேகம் வேணும், ஆண்டவரோடு நெருங்கி நடக்கணும், வேதத்தின் ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபிங்க. அப்புறம் உங்களுடைய ஞானம், நான் குடும்பத்தை நடத்தணும், பிஸ்னஸை நடத்தணும், எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என் கணவரோடு எப்படி நான் அப்போ நடந்து கொள்ளணும், என் மனைவி எப்படி சந்தோஷமாக வைக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை எப்படி நடத்தணும், இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்தணும், ஞானம் தாரும். கேளுங்க, ஞானத்துக்கு ஜெபிங்க. வழி நடத்தலை ஜெபிங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், இந்த தீர்மானம் எடுக்கணும், என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல மனம் திறந்து ஜெபி. அப்புறம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், மாமனார் மாமியார், பெற்றோர், உடன்பரை எல்லாருக்காக ஜெபிங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபிங்க. குழந்தைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஞானம், சுகம், பலன் எல்லாத்துக்கும் ஜெபிங்க. இதே மாதிரி ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாடலுக்கு சொல்லியிருக்கிற அவ்வளோதான். இதில் ஆவியானவர் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். எடுத்த உடனே நீங்கள் ஆவியில் நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் சில காரியத்தை ஜெபிப்பீங்க, மாற்றங்கள் வரும். இதே ஃபார்முலா பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னென்னா, என்னுடைய ப்ரேயர் ரூம் இருக்குது. ஒருவேளை நான் அந்த தோட்டத்தில் வனாந்தரத்தில் ஜெபிக்க போனால் கூட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி மனதார கையெல்லாம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி வனாந்தரத்தில் கூட அப்படியே பாட்டு பாடி துதித்து ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே நான் ஜெபிக்க முதல்ல நான் ஜெபிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் கேட்பேன், ஆண்டவரே இன்றைக்கி எந்த மாவட்டத்துக்கு ஜெபிக்கணும். என்னுடைய ப்ரேயர் ரூமில் தமிழ்நாடு மேப்பை பெருசாக ஒட்டி வச்சுருக்கிறேன், இந்திய மேப்பை ஒட்டி வச்சுருக்கிறேன், உலக மேப் இருக்கிறது. முதல்ல கேட்பேன், தமிழ்நாட்டு மேப்புக்கு முன்னால் நின்று இன்றைக்கி எந்த மாவட்டத்துக்கு ஜெபிக்கணும். அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுப்பார். இன்றைக்கி சேலத்துக்கு ஜெபம் பண்ணு, இன்றைக்கி வேலூருக்கு ஜெபம் பண்ணு, இன்றைக்கி இந்த மாவட்டத்துக்கு ஜெபம் பண்ணு. அப்போ அந்த மாவட்டத்துக்கு நான் ஜெபம் செய்வேன். அங்குள்ள சபைகள், அங்கே இருக்கிற பாஸ்டர்மார், அங்கே நடக்கிற ஊழியங்கள் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அங்கே இருக்கிற புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் பாரம் கொடுப்பார். அங்கே இருக்கிற சத்துருடைய கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட அந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக ஜெபிக்கிறது. அதுக்கு நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு முடித்த பிறகு இந்திய மேப்புக்கு முன்னால் நிற்பேன். வனாந்தரத்தில் நான் கூட இந்தியாவை கண் முன்னால் நிறுத்தி இன்றைக்கி எந்த மாநிலத்துக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்போ ஆவியானவர் உள்ளத்தில் ஏவுவார். இன்றைக்கி ராஜஸ்தானுக்கு ஜெபம் பண்ணு, இன்றைக்கி ஜம்மு காஷ்மீருக்கு ஜெபம் பண்ணு, ஒரு ஏவுதலை உண்டாக்குவார். அப்புறம் உலக நாடுகள், அப்போ இன்றைக்கி எந்த நாட்டுக்கு ஜெபிக்கணும் ஆண்டு இன்றைக்கி ஜெர்மனிக்கு ஜெபம் பண்ணு, இன்றைக்கி சவுதி அரேபியாவுக்கு ஜெபம் பண்ணு. அந்த நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி கருத்தாக ஜெபம் பண்ணுவேன். அங்குள்ள நான் ஆவியானவரை இந்த ஏவுதலை உண்டாக்கி ஜெபிக்க வைப்பார். குறிப்புக்கு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 நேரம் போகிறதே தெரியாது. ஜெபத்தை விட்டு வெளியே வர முடியாது, மனமே வராது. அப்போ தான் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவத்தில் வந்துடுவீங்க. எடுத்த உடனே அவ்வளோ நேரம் முடியாது. முதல்ல அட்லீஸ்ட் 1 ஹவரில் ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஜெப வாழ்க்கை வளர ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் ஜெபத்தின் மூலம் எழுப்புதல் வரப்போகுது. உங்கள் மாவட்டத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் சபைக்குள்ளே தேசத்தின் எழுப்புதல் உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால் வசனத்தை தியானிக்க ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரும். பாவத்தை உணர்த்துவார். இது இப்போ தப்பாக தெரியாத எல்லாம் வசனம் ஒரு கண்ணாடி. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த வசனம் காண்பிக்கும். நம்மகிட்ட இருக்கிற குறைகள் கரைகள் எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், அசுத்தங்கள், இச்சைகள் என்னென்ன பாவம் இருக்குன்னு உணர்த்துவார். கீழ்ப்படியாமல் அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுவது, அடுத்தவங்களை கசந்து கொள்ளுவது, சர்ச்சைக்கு போகிறதுல உண்மை இல்லாமல் இருப்பது, இந்த வசனத்து மூலம் ஆண்டவர் உணர்த்துவார். நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம், வசனத்தின் மூலம் பரிசுத்தம் வரும். நீங்கள் பரிசுத்தம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மூலமாக ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும். உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறும். சரியா? அப்போ அது மாதிரி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இன்னையிலிருந்து 1 மணி நேரம் ஜெபிப்பேன். முதல் 15 நிமிடம் துதி ஸ்தோத்திரம், அடுத்த 15 நிமிடம் வசனத்தை தியானிப்பது, அடுத்த 30 நிமிடம் ஜெபம். சரியா? நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நாளைக்கு ஜெபத்தை குறித்து இன்னும் சில ஆழமான காரியங்களை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இப்போ எல்லாம் எழுமி நில்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். கண்களை மூடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். இனி நான் வசனத்தை தியானிப்பேன். இனி நான்
நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன். இனி ஜெபத்தில் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதிகாலையில் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும். உம்முடைய வசனத்தை நான் கருத்தாக தியானிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி கருத்தாக எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்க. நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க. வலதுகாரம் உயர்த்தி அப்படியே 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. வீட்டிலையே வெட்கப்படாதங்க. உங்கள் குடும்பம் தான். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் நான் அதிகாலையிலுமே ஜெபம் பண்ணுவேன். வசனத்தை தியானிப்பேன். உம்மை துதித்து பாடுவேன். ஜெபம் பண்ணுவேன். என் வீடு ஜெப வீடாக மாறணும். துதியின் வீடாக மாறணும். எங்கள் வீட்டில் அதிகாலையில் ஜெப சத்தம் கேட்கணும். துதி சத்தம் கேட்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன். நான் வசனத்தை தியானிப்பேன். ஒப்பு கொடுங்க. தகப்பனே, அர்ப்பணித்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமாருக்காக ஜெபிக்கிறேன். சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே உங்களை நிரப்புங்க. ஜெபத்தை தடை பண்ண நினைக்கிற பொருளாத பிசாசை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சோம்பலின் ஆவியை கடிந்து கொள்கிறேன். சோர்பின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்தில் உற்சாகத்தை கொடுப்பீராக. ஜெப ஆவியினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடும் துதியின் வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். பிள்ளைகள் வாலிபர்கள் வயதானவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெபம் பண்ண கிருபை தாரும். வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களோடு பேசும். ஜெப நேரத்தில் ஆவியானவர் அவர்களை நிரப்பி ஜெபிக்க வையும். ஜெபத்தில் ஆவியானவர் உதவி செய்யும். கிருபைகளை தாரும். இன்று முதல் பலன் தாரும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.